பிரகாசமாதா. போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் பயணம் செய்த கப்பல் பயணத்தில் பெரும் ஆபத்தை சந்திக்க அச்சமுற்ற அவர்கள் தங்களை காக்கும்படி மாதாவிடம் மன்றாடினர். அந்த நாள் இரவில் வானத்தில் ஒரு வெளிச்சத்தை கண்டு நம்பிக்கை கொண்டோராய் வெளிச்சம் சென்ற திசையை தொடர்ந்தனர். கப்பல் எவ்வித சேதமின்றி கரை வந்ததும் அந்த ஒளி மறையவில்லை. அவர்கள் தொடர்ந்தனர். அந்த ஒளி அடர்ந்த காட்டிற்குள் சென்று மறைந்தது. ஒளி மறைந்த அந்த இடத்தில் தங்களை காத்த மாதாவின் நினைவாக தங்கள் போர்ச்சுகீசிய மொழியில் வெளிச்சம் என்று பொருள்படும் லஸ் என்ற பெயரில் பிரகாசமாதா ஆலயம் எழுப்பினர். அன்று அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஆலயம் அமைய அது காட்டுக்கோயில் என்று பெயரும் பெற்றது. சென்னையில் தோன்றிய முதல் ஆலயம் இதுதான். ஏறக்குறைய 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. பக்தர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வழிகாட்டும் அன்னையாக பிரகாசமாதா திகழ்கின்றார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.